டாஸ்மாக் நிர்வாகம் மது விற்பனை தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. தற்போது அந்த வகையில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, டாஸ்மாக் நிர்வாகம் இது குறித்து என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலை வைத்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருப்பதாகவும், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அதன்படிதான் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் மது விற்பனை தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. தற்போது அந்த வகையில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, டாஸ்மாக் நிர்வாகம் இது குறித்து என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலை வைத்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருப்பதாகவும், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அதன்படிதான் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. டாஸ்மாக் நிர்வாகம் மது விற்பனை தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. தற்போது அந்த வகையில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, டாஸ்மாக் நிர்வாகம் இது குறித்து என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலை வைத்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருப்பதாகவும், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அதன்படிதான் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.